நாங்கள் இந்த வீடியோவில் வெவ்வேறு விதமான டூ-வே சுவிட்சை பாவித்து எவ்வாறு லைட்டுக்கு கனெக்ஷன் கொடுப்பதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது பிரேக்கர், டிஃப்ரெண்ட் டூ-வே சுவிட்ச், டிஃப்ரெண்ட் கம்பெனி டூ-வே சுவிட்ச். இந்த டூ-வே சுவிட்சை பாவித்து எவ்வாறு கனெக்ஷன் கொடுப்பதுன்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு நாங்கள் முதல்ல டூ-வே சுவிட்சில் எவ்வாறு கனெக்ஷன் கொடுப்பதுன்னு பார்ப்போம். முதல்ல டூ-வே சுவிட்சை பார்த்திங்கன்னு சொன்னால் டூ-வே சுவிட்சில் 3 பாயிண்ட்டுகள் இருக்கும். ஒரு பாயிண்டில் பார்த்திங்கன்னா கொமனண்ட் இருக்கும், மற்ற ஒரு பாயிண்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் வே 1 இருக்கும், மற்ற பாயிண்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் வே 2 இருக்கும். இப்போது நாங்கள் டூ-வே சுவிட்சில் எவ்வாறு கனெக்ஷன் கொடுப்பதுன்னு சொல்லி பார்ப்போம். அதற்காக நாங்கள் ஒரு டூ-வே சுவிட்சின் வே 1 ஒரு வயரை நாங்கள் இணைப்போம். அதாவது வே 1 வயருண்ட ஒரு பகுதியை நாங்கள் வே 1 இணைப்போம். வே 1 நாங்கள் ஒரு வயருண்ட ஒரு பகுதியை இணைச்சிட்டோம். வயருண்ட மறுபகுதியை நாங்கள் இரண்டாவது டூ-வே சுவிட்சின் வே 1 பகுதியில் நாங்கள் இதுபோல் இணைப்போம். இப்போ இரண்டு டூ-வே சுவிட்சிலையும் நாங்கள் வே 1 பகுதியில் நாங்கள் ஒரு வயரை இணைச்சிட்டோம். இன்னொரு வயரை அதே போல் எடுத்து ஒரு டூ-வே சுவிட்சின் வே 2 பாயிண்டில் இதே போல் நாங்கள் ஒரு வயரை இணைப்போம். நாங்கள் டூ-வே சுவிட்சின் ஒரு பகுதியில் ஒரு வயருண்ட ஒரு பகுதியை வே 2ல் இணைச்சிட்டோம். வயருண்ட மறுபகுதியை மற்ற டூ-வே சுவிட்சின் வே 2 பகுதியில் இது போல் இணைப்போம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இரண்டு டூ-வே சுவிட்சிலையும் வே 1 வே 2 பகுதியில் 2 வயர்களை நாங்கள் இணைச்சிட்டோம். இப்போது நாங்கள் டூ-வே சுவிட்சுக்குரிய பவரை நாங்கள் பிரேக்கரிலிருந்து இணைப்போம். பிரேக்கரிலிருந்து நாங்கள் ஒரு வயரை இணைப்போம். அவ்வாறு இணைக்கப்பட்ட வயருண்ட மற்ற பகுதியை நாங்கள் டூ-வே சுவிட்சின் ஏதாவது டூ-வே சுவிட்சின் ஒரு பகுதி கொமன் பகுதியில் இதுபோல் இணைப்போம். இப்போது டூ-வே சுவிட்சுக்குரிய பவரை நாங்கள் இணைச்சிட்டோம். இப்போ மற்ற டூ-வே சுவிட்சின் கொமன் பகுதியில் இன்னொரு வயரை நாங்கள் இணைப்போம். இப்போ டூ-வே சுவிட்சின் கொமன் பகுதியில் இன்னொரு வயரை நாங்கள் இணைச்சிட்டோம். அவ்வாறு இணைக்கப்பட்ட அந்த வயரை நான் ஒரு கனெக்டர் மூலம் இணைக்கிறேன். இந்த பகுதியை நாங்கள் லோட் பகுதி என்று சொல்லுவோம். இப்போது டூ-வே சுவிட்சுக்குரிய நியூட்ரலை நாங்கள் அதே கனெக்டரில் இணைக்கிறோம். அவ்வாறு இணைக்கப்பட்ட நியூட்ரல்ன்ற மறுபகுதியை நான் மெயின் பவருக்குரிய நியூட்ரல் பாரில் இணைக்கிறேன். இப்போது பார்த்திங்கன்னு சொன்னால் லைட்டுக்குரிய நியூட்ரலை பேச நாங்கள் இணைச்சிட்டோம். இப்போது நாங்கள் நியூட்ரலையும் பேஸ்லையும் நாங்கள் ஒரு கனெக்டரில் இணைத்தோம். அந்த அவ்வாறு இணைக்கப்பட்ட கனெக்டரில் லோட் வயர், அதாவது பல்புக்குரிய ஹோல்டரில் இருந்து 2 வயர்கள் வரும். அவ்வாறு வர்ற 2 வயரையும் நாங்கள் பேஸ் நியூட்ரலில் இணைப்போம். இப்போது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் பல்பை இணைச்சிட்டோம். இப்போது மின் சுற்று ரெடி. இப்போ மின் சுற்றுக்குரிய பவரை நாங்கள் வழங்க வேண்டும். அதற்காக நான் முதல்ல மெயின் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். இப்போது பிரேக்கரை ஆன் பண்ணுறேன். இப்போ சுவிட்சுக்குரிய பவர் கிடச்சிட்டுது. இப்போது நான் ஒரு சுவிட்சால் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்க்குறேன். லைட் வேலை செய்யுது. இப்போ முதலாவது சுவிட்சை நாங்கள் சுவிட்ச் 1 வைப்போம். இரண்டாவது சுவிட்சை சுவிட்ச் 2 வைப்போம். இப்போ சுவிட்ச் 2 நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்க்குறேன். லைட் வேலை செய்யுது. இப்போது சுவிட்ச் 1ஆல் ஆன் பண்ணி சுவிட்ச் 2ஆல் ஆஃப் பண்ணலாம்.
சுவிட்ச் 2ஆல் ஆன் பண்ணி சுவிட்ச் 1ஆல் ஆஃப் பண்ணலாம். இந்த கனெக்ஷன் நாங்கள் 2-வே கனெக்ஷன் என்று சொல்லுவோம். இந்த 2-வே சுவிட்ச் வந்து நாங்கள் ஸ்டெப்புகளில் கூடுதலாக பாவிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரூமுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஆன் ஆஃப் செய்வதற்காக இது போன்ற கனெக்ஷனை நாங்கள் பாவிக்கலாம். இதே போல் இந்த கனெக்ஷனை பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள்.